ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா செலக்ட் இமேஜ். அதாவது இமேஜ் எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து இப்போ ஃபோட்டோஷாப் 2020 வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து டிவைஸ் மூலம் செயல்படுற மாதிரி, இன்னொன்று வந்து க்ளவுடுன்னு ஒரு ஆப்ஷன் வந்து அது இருக்குது. அந்த ஆப்ஷன் மூலமாக எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். அதில் இருக்க 2 டிஃப்ரெண்ட்டையும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து பாருங்கள், இந்த இமேஜில் வந்து டிவைஸுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் இமேஜ்னு கொடுத்தோம்னா பேக்ரவுண்ட் வந்து ஃபஸ்ட்டு Ctrl+J கொடுத்து நியூ லேயர் கிளிக் பண்ணிக்கோங்க. தென் வந்து இதை கிளிக் பண்ணி டிவைஸுங்கிற ஆப்ஷனை மாற்றிட்டு கண்ட்ரோல் செலக்ட் ஆப்ஷன் கொடுங்க. இது வந்து கொஞ்சம் டைம் ஆகும், ஏன்னா க்ளவுட் மூலியம் இது பண்ணுறதுனால. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். Ctrl+J கொடுத்து நியூ லேயர் பண்ணி இப்போ நீங்கள் செக் பண்ணி கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு பெரிய டிஃப்ரெண்ட்டும் உங்களுக்கு தெரியாது. இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் சேமாக தான் இருக்கும். ஆனால் இந்த பேக்கோட கேப்லாம் பார்த்தீங்கன்னா டிவைஸில் கட் பண்ணது நல்லா கட் ஆகிருக்கும், இதில் கட் பண்ணது சரியாக கட் ஆகிருக்காது உங்களுக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பெரிய டிஃப்ரெண்ட் இந்த இமேஜில் இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியாது. ஸோ இதனால் வந்து நம்ம ஒரு நெக்ஸ்ட் இமேஜில் பார்க்குறப்போ நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் இமேஜ் வந்து இப்போ பாருங்கள். நெக்ஸ்ட் இமேஜ் வந்து உங்களுக்கு ஒரு அனிமல் இமேஜ் லைன் படத்தில் பாருங்கள். இந்த லைன் படத்தில் பார்த்தீங்கன்னா 2 இது இருக்குது. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து டிவைஸில் கொடுத்து பார்ப்போம். டிவைஸில் கொடுக்குறப்ப வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த லைன் வந்து ரொம்ப ஷார்ப்பாக தான் இருக்குது, காலுக்குள்ளே செலக்ட் ஆகலை. ஸோ புது லேயர் கொடுத்துருவோம். அடுத்து இங்கே போயிட்டு க்ளவுட் மூலியம் கொடுத்து பார்ப்போம். க்ளவுடில் கொடுத்து செலக்ட் ஆகிட்டே கொடுங்க. இது கொஞ்சம் டைம் ஆகும். நீங்கள் Ctrl+J கொடுத்து அதே மாதிரி நியூ லேயர் கொடுங்க. இப்போ நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த லைனோட ஹேர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த க்ளவுட் மூலியம் க்ரியேட் பண்ணதில் நல்லா கொஞ்சம் ஷார்ப்பாக வந்திருக்கும். ஆனால் இதில் வந்து இதுவுமே வந்தா இருக்குது, எட்ஜெல்லாம் கட் ஆகிருக்கும். அதே மாதிரி இந்த கால் பார்த்தீங்கன்னா லைனுக்கு ஒரு காலே இதாகிருக்கும், ஒரு கால் கட் ஆகிருச்சு பாருங்கள் இதில் டிவைஸ் பண்ணி பண்ணதில். இதே கொஞ்சம் ஓரளவுக்கு அக்யூரேட்டாக வந்திருக்கும். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். இங்கே இந்த காலில் நகத்தை காணும். ஆமாம், இதுதான் மேஜர் டிஃப்ரெண்ட் இதில் வந்து. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து டிஃபால்ட்டாக எப்போயுமே வந்து டிவைஸில் தான் இருக்கும். உங்களுக்கு டிஃபால்ட்டாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் வந்து எடிட்டில் போயிட்டு ப்ரிஃபரன்ஸில் போயிட்டு இமேஜ் ப்ராசஸிங்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா டிவைஸ் அண்டு க்ளவுட் இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ அதை டிஃபால்ட்டாக செட் பண்ணிங்க. கீழே ஃபாஸ்டஸ்ன்னு இருக்குது, அதை மாற்றினீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அக்யூரேட்டாக வர ட்ரை பண்ணும். உங்களுக்கு இமேஜ் குவாலிட்டி கொஞ்சம் அந்த கட் பண்ணுறது வந்து நல்லா உங்களுக்கு இதாக ஷார்ப்பஸாக கிடைக்கும். எது வேணுமோ நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து உங்களுக்கு புது இமேஜ் காமிக்கிறேன். இந்த இமேஜில் வந்து நீங்கள் பிடிச்சி பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே மோஸ்ட் ஆஃப் த சேமாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து டிவைஸ் வந்து கொடுத்து பார்ப்போம். பெரிய டிஃப்ரெண்ட் இந்த இமேஜில் இருக்குன்னு தெரியாது, ஆனால் மேக்ஸிமம் வந்து ஒரே மாதிரி தான் இருக்க வாய்ப்பு இருக்குது இதுலேயுமே. டைம் வெயிட் பண்ணுவோம். நிறைய ஜூம் பண்ணி பார்ப்போம். இப்போ ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டிவைஸில் தான் நல்லா ஆயிருக்க மாதிரி தெரியுது. இங்கே பாருங்கள், கேப்லாம் இதாக இருக்குது. அந்த கேப்பில் ப்ளூ கலர்லாம் வந்து இதில் வந்து டிவைஸ் மூலியம் பண்ணதில் நல்லா எரேஸ் ஆகிருக்கு. ஆனால் இதில் வந்து இதாகலை. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஹேர் வந்து நெத்திக்கு நேர ஹேர்லாம் வந்து இங்கே கொஞ்சம் கட் ஆகிருச்சு. ஆனால் இங்கே வந்து நெத்திக்கு நேர ஹேர் இருக்குது, க்ளவுடில் பண்ணதில் இருக்குது. இந்த கை கேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், கை கேப்பில் வந்து இங்கே ப்ளூ கலரில் வந்து இங்கே சரியாக கட் ஆகிருக்கு, ஆனால் இங்கே வந்து இன்னும் சரியாக கட் ஆகலை. ஸோ உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குன்னு ரெண்டையும் வச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது அருண்குமார்.